ரைட், ரைச்சஸ். அப்படின்னா இந்த ரைச்சஸ் எங்கே வருது? ரைட்லேருந்து வருது. சரியானதை செய்யும்பொழுது நீ நீதிமானாக இருக்கிற. அவர் சரியானவர். அவர் சரியானவராக இருக்கனால நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெலாம் சரியாக செய்ய வைப்பார். another word, doing right is righteousness. சரியானது செய்யும்பொழுது நீ நீதிமான். ரைட், ரைட், ரைச்சஸ். அப்படின்னா இந்த ரைச்சஸ் எங்கே வருது? ரைட்லேருந்து வருது. சரியானதை செய்யும்பொழுது நீ நீதிமானாக இருக்கிற. அப்படின்னா நீங்கள் சரியானது செஞ்சுருக்கீங்க. என்னது? இயேசுவை நம்பியிருக்கீங்க, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கீங்க. இன்றைக்கி அவரோட கூட அந்த உறவில் இருக்கீங்க, அவரை நம்பியிருக்கீங்க. அப்போ நீங்கள் யார்? நீதிமான். ஆனால் உலகம் என்ன சொல்லுது, மதம் என்ன சொல்லுது? நீதிமானா நீ செய்யறதை வச்சு தான் நாங்கள் பார்ப்போம் நீ நீதிமானா இல்லையான்னு. ஆனால் நீங்கள் பெரிய தீர்மானம் எடுத்துட்டீங்க, சரியானதை செஞ்சிட்டீங்க. என்னது? இயேசுவை தேர்ந்து கொண்டீங்க. நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்க சொந்த ரட்சகரா தேவனாக. இன்றைக்கி அவரோட கூட அந்த உறவில் இருக்கீங்க, அவரை நம்பியிருக்கீங்க, அவரை விட்டுட்டு போகல. ஆனால் உங்களுக்குள்ளே பல காரியம் இருக்குது. பல காரியம் எதிர்மறையெல்லாம் செஞ்சுட்டீங்க. பாவம்னு சொல்லலாமா? சரி, மீறுதல். ஓகே, நமக்கு நீ பாவம் இல்லை, மீறுதல். மீறி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் உங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கை விடுவதில்லை, உன்னை கவனிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறத பார்த்தா ஸ்ரீகாவிட்டு தான் இருக்கேன். அவர் அப்படி இல்லை, நான் உன்னை விடவே மாட்டேன். இப்போ எப்படி இருக்கேன்? நான் உன்னை விடவே மாட்டேன், தூக்கி தலைகீழாக கட்டி தொங்க விட்டு உரிக்காமல் விட மாட்டேன் அப்படி. அந்த மாதிரி தவறான வார்த்தையெல்லாம் பேச மாட்டார். ஆனால் நம்ம அவரை கவனிக்குவார், நம்மளை நல்லா கவனிச்சுக்குவார். எல்லா காரியமும் நடக்கும்போது you will have an experience. Yeah.